என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஒரு 2 ப்ளவுஸ் வந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்ன நம்பி இவ்வளோ தூரம் கொடுத்து விட்டுருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுன்ற பயமும் இருந்தது. அவங்க அனுப்பிச்சிருந்த ஒரு டிசைனை தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ஜரி லைனு, ஒரு கட் பீடு லோடு, நெக்ஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோனு 3ஆம் நம்பர் பீடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்கி ஒர்க் வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து 1 இன்ச்சு கேப்பில் வந்து அந்த சம்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண வந்து இது ஒரு 4 டேஸ் எடுத்தது இந்த ஒர்க் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது. எக்ஸ்ட்ராவாக நாட்டுக்கு அந்த குந்தனும் நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். கடையில் வாங்கினா அந்தளவுக்கு மேட்சிங்காக இருக்காது. இதே ப்ளவுஸில் போட்டிருந்தாலே நல்லாயிருக்கும்ன்ட்டு அதையும் பண்ணி கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டேயே வந்து ஸ்டிச்சிங்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த ப்ளவுஸை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. சாரீ ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து என்னையே மெட்டீரியல் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் ஏரியாவில் கிடச்ச மெட்டீரியலை வச்சு நான் வந்து இந்த ஜிக்ஸாக் மாடலை ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்தது. ஸ்டிச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பிச்ச ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த பார்டர் லைன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் கிராண்ட் பண்ணுங்கக்கா, ஏதாவது ஐடியா பண்ணின்னு சொல்லியிருந்தாங்க. போடுற புட்டாவை வந்து கொஞ்சம் பெரிய புட்டாவாக போடலான்னு சொல்லிவிட்டு இந்த புட்டா ஐடியா நானே வந்து நெட்டில் பார்த்து எடுத்து போட்டிருந்தேன். மொத்தத்தில் கம்ப்ளீட் பண்ணோடனே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாடல் எப்போனா என்னோடய சாரீஸ்க்கும் நான் யூஸ் பண்ணணும்னு இருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பீடு, கட் பீடு, அப்புறம் வந்து சுகர் பீடு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட மெட்டீரியல்ஸ்லாம் நான் வந்து இங்கே லோக்கல் கேளம்பாக்கம்லேயே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பாரிஸில் நான் வந்து எல்லாமே கோல்டன் கலர் தான் லாஸ்ட் டைம் வாங்கி வச்சுருந்தேன். ஒயிட் கலர் பீடு எதுவுமே என்கிட்ட இல்லை. அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவான மாதிரி தான் இருந்தது. இங்கே வாங்குறது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பாரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சிங்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைங்க. அந்த ஜிக்ஸாக் வந்து கரெக்டாக வந்து வரலன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காதுன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். அவங்க எனக்காக ரொம்ப பொறுமையாக இதை வந்து நல்லபடியாக தைச்சி கொடுத்துட்டாங்க. நான் கொரியரும் பண்ணி விட்டுறலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க நேர்லேயே வந்து வாங்கிட்டு போயிட்டு எனக்கு கேஷ் பே பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.